தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்புல ஏற்கனவே இந்தியா கூட்டணி, திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சமீபத்துல சில பல இடங்களில் ஒரு பலவீனமான மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. அதுல ஒண்ணுதான் யூனிவர்சிட்டிக்குள்ள நடந்த அந்த பெண்ணினுடைய பாலியல் பிரச்சனை. இரண்டாவது, கவர்னருக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதலின் காரணமாக ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு நிச்சயமற்ற தன்மை தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு சப்ஜெக்டும் இருக்கும்போதுதான் இந்த கருத்து கணிப்பு நடந்திருக்கு. இந்த கருத்து கணிப்பு நடந்ததுல நீங்க இந்தியா டுடே சொன்னது மேம்போக்கா. இந்த கருத்து கணிப்புல தமிழ்நாட்டினுடைய மொத்த 234 தொகுதிகளையும் 6 பகுதிகளாக பிரிச்சு தெற்கு பகுதியோ வடக்கு பகுதியோ இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தேவையான பிரதானமான பிரச்சனைகளில் தமிழ்நாடு முதல்வர், துணை முதல்வர் எப்படி திட்டமிட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் போய் அந்த நலத்திட்டங்களை அறிவிக்கிறார்கள் என்ற பின்னணியில வாக்காளர்கள்ட்ட நம்ம இந்த கேள்வியை கேட்கிறோம். அப்படி கேட்கும்போது பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இளைஞர்களிடம், குறிப்பாக பெண் வாக்காளர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன எல்லாமே மோர் தென் 75% நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியில தான் கல்விக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் குழந்தைகள் சென்று வருகிறார்கள், படிக்கிறார்கள் என்ற அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்ப அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி 53.7% மேலாக தன்னுடைய வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். சரி, எதிர்கட்சியினுடைய நடவடிக்கைகளுக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள் பிரச்சனை அந்த பதில தெளிக்கும்னு பார்த்தாங்க. ஆனா சீமான் பிரச்சனை அந்த கேள்விக்குள்ளேயும் வரல, பதிலுக்குள்ளேயும் வரல. கிட்டத்தட்ட பெரியாரை தொட்டதனால் ஈரோட்ல அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அடி என்பது வாக்காளர்கள் மத்தியிலேயே அவரை ஒரு கணக்குல வைக்கல என்ற நிலைக்கு இந்த கருத்து கணிப்பு சீமானை தள்ளி இருக்கிறது. வரக்கூடிய 10ஆம் தேதி அவருடைய வழக்குக்கான அந்த தீர்ப்பு என்பது வரக்கூடிய சூழல்ல